வணக்கம் மக்களே, இன்றைய ஆரோக்கிய பதிவில் தினமும் ஒரு கொய்யா சாப்பிட்டா ஏற்படக்கூடிய அற்புதங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மக்களே. தொடர்ந்து பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். எல்லா பருவங்களிலும் கிடைக்கக்கூடிய நம்ம ஊர் பழங்களில் கொய்யா பழமும் ஒன்று. எளிமையாக கிடைக்கக்கூடிய விலை குறைந்த பழமும் கூட. ஸோ கொய்யாவில் எண்ணிலடங்கா சத்துகள் அடங்கியிருப்பதாகவும் தினமும் ஒன்று எடுத்துக்கொள்ளால் ரொம்பவே ஆரோக்கியம் நம்மளுடைய உடலுக்கு ஏற்படும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வெளியாயிருக்கு. கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களில் வைட்டமின் சி முக்கியமானது. மேலும் இதில் இருக்கக்கூடிய கால்சியம், வைட்டமின் ஏ, துத்தநாகம் போன்ற சத்துக்களும் உள்ளது. தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவரிடம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ நிறையவே ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்க்குது அப்படின்னா, உங்களுடைய தினசரி வழக்கத்தில் கொய்யா பழம் ஒன்றை சேர்த்து வந்தால் நீங்கள் மருத்துவரிடம் போக வேண்டியதே இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வைட்டமின் சி உடன் நார் சத்து நிறைய உணவுகள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா உடல்ல கொலஸ்ட்ரால் மற்றும் நீரளவு இரண்டும் கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியால் நிரூபிக்கப்பட்டு அது மருத்துவ இதழ்களிலும் வெளியாகிருக்குங்க. அந்த வகையில் தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்றது, உதாரணத்துக்கு 200 கிராம் எடை கொண்ட கொய்யா பழத்தில் 10 கிராம் அளவு நார் சத்து இருக்கு. நாள் ஒன்றுக்கு தேவையான அளவில் 25% நார் சத்து உள்ளது. ஸோ நார் சத்து இருப்பதனால செரிமானம் சீராகும், மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஸோ அது மட்டும் கிடையாது, வைட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்யும் வைட்டமின்களை இது முக்கியமானவை. வைட்டமின் சி உடல் சேமித்து வைக்க முடியாது, இதை உணவுலேருந்து தான் பெற முடியும். அப்படின்றதுனால என்ன பண்ணணும், தினமும் ஒரு கொய்யா சேர்ப்பது வைட்டமின் சி குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். 200 கிராம் அளவு கொண்ட கொய்யா பழத்தில் 400 மில்லிகிராம் அளவு இதில் இருக்குது. இது நாள் ஒன்றுக்கு தேவைப்படக்கூடிய வைட்டமின் சி அளவை விட 4 மடங்கு அதிகம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் அதிகமாக இருக்குது. மேலும் இது இரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய அடைப்பை குறைப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டும் கிடையாதுங்க, வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி பொதுவாக சளி தொற்றை தடுக்குது. மேலும் இது உடலில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து இளமையில் வயதான தோற்றத்தை தடுத்து சருமத்தை பொலிவாக வைக்கவும் செய்யுது. ஸோ அழகு சார்ந்த பராமரிப்பில் ஆர்வம் இருப்பவர்கள் தினமும் ஒரு கொய்யா சாப்பிடுவதன் மூலம் சரும அழகை பெற முடியும். பொட்டாசியம் நிறைந்த வாழைப்பழம் போன்று கொய்யா பழத்திலும் வைட்டமின், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்குங்க. 200 கிராம் கொய்யா பழத்தில் 800 மில்லிகிராம் அளவு பொட்டாசியம் இருக்குங்க. இது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, நீரளவு நிர்வகிக்க உதவுது. இதனால் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது. பக்கவாதம், மாரடைப்பு, சிறுநீரகம் போன்ற அபாயமும் குறையுது. ஸோ உயர் ரத்த அழுத்தம், நீரளவு நோயாளிகள் தங்களுடைய அபாயம் குறைய தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. ஸோ 200 கிராம் கொய்யா பழத்தில் 6 கிராம் புரதம் இருக்குது. முட்டைக்கு இணையான புரதம் இதில் இருக்குங்க. இனிப்பு சுவையும் கொண்ட கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா நீரளவு நோயாளிகள் தினமும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஸோ கொய்யா பழம் குறைந்த கிளைசமிக் உணவுகள் கொண்டவை, அதனால் தினமும் ஒரு பழம் சேர்க்கலாம். வளரும் பிள்ளைகள் முதல் தினமும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கிய உணவு முறை அப்படின்றது மேம்படும். ஸோ 90% மருத்துவமனை பக்கமே போக வேண்டாம் அப்படின்னு நிறைய தகவல்கள் வெளியாயிருக்கு. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ கொய்யா தினமும் சாப்பிட வேண்டிய பழங்களுடைய பட்டியல்களில் உள்ளது. தினமும் ஒரு பழம் சாப்பிடலாம். குறைந்த கிளைசமிக் கொண்டது என்றாலும் நீரிழிவு நோயாளிகள் ஒன்றுக்கு மேல் சேர்க்கக்கூடாது. ஸோ இவற்றை பழமாக எடுக்கும்போது இதில் இயற்கையான சர்க்கரை உள்ளது, அதனால் இதை கட்டுப்படுத்துவது அவசியம்ங்க. ஸோ குழந்தைகளுக்கு நட்ஸ் போன்ற எல்லாத்தையும் சேர்த்து கொய்யாவையும் ஸ்மூத்தியாக கொடுக்கலாம். வளர்ந்த பிள்ளைகள் டீன் வயதினருக்கு சாராக்கி கொடுக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் கொய்யா பழத்தை அப்படியே வெட்டி சாப்பிட வேண்டும். ஸோ சாராக்கி ஸ்மூத்தி வடிவதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்றது நல்லது. பழம் சாலடுகளில் கொய்யாவை சேர்க்கலாம். மிதமாக சாப்பிடுவது பாதுகாப்பானது. எனவே மக்களே, இந்த ஒரு கொய்யாவில் அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்துகள், ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்.
கண்டிப்பாக தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.